இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தாயார் திரு அவை டோலன்டினோ நகரத்தினுடைய புனித நிக்கோலஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆன்மாக்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற இந்த டோலன்டினோ நகரத்தினுடைய புனித நிக்கோலஸ் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே திருச்சபையினுடைய வரலாற்றுல 13வது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்துல. ஆன்மீகமிக்கவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆன்மாக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற இந்த புனித நிக்கோலஸ் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆன்மாக்களை பாதுகாக்கிற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பல பாவிகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த ஒரு மாபெரும் புனிதராக கருதப்படுகிறார். அன்னை மரியாளுடைய அதிதூய இருதயத்திற்கு ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்தவராகவும் இவர் அறியப்படுகிறார். வாழ்க்கையில வாய்ப்பு கிடைத்த நேரத்துல எல்லாம் ஒருத்தல் முயற்சிகள் காரணமாகவும் இடைவிடாத ஜபத்தின் மூலமாகவும் ஆன்மாக்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து சேர்த்தவர். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தவர் என்று வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆன்மீக பணியினுடைய ஒரு புனிதராகவும் ஆன்மாக்களினுடைய ஒரு புனிதராகத்தான் இவர் அறியப்படுகிறார். இறக்கும் பொழுது கூட மிக வேதனையுற்று கடுமையான நோய்வாய்ப்பட்டு இவர் துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த துன்பங்களை கூட பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் புனிதராகத்தான் இந்த டோலன்டினோ நகரத்தினுடைய புனித நிக்கோலஸ் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல குடும்பங்களில எங்களுடைய கணவர் மனமாறி எங்களிடத்துல வர வேண்டும், அல்லது எங்களுடைய பெரிய மகன் மனமாற வேண்டும், என்னுடைய மகள் மனமாற வேண்டும் அப்படின்று பல பெற்றோர்கள் ஜெப உதவி கேட்கிறார்கள். அப்படி கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற, பிரிந்து இருக்கிற, பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக இந்த புனித நிக்கோலஸ் அவர்களுடைய பரிந்துரையை நம்ம மன்றாடி ஜெபிக்கிற நேரத்துல பாவத்துல இருப்பவர்கள் ஆண்டவரிடத்துல திரும்பி வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமான லூக்கா நற்செய்தியில 2 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி பேறு பெற்றோரை மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய பார்வையை சீடர் மீது பதித்து சொன்ன வார்த்தைகள்: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் கிடப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகனின் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி உங்களை இல்லாதவர்கள், பொல்லாதவர்கள் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் அக்களித்து மனமகிழுங்கள், ஏனென்றால் விண்ணுலகு உங்களுக்கு கைமாறாக கிடைக்கும் என்கிற இந்த பேறு பெற்றோர் வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல துன்பம் என்றாலே உடனடியாகவே மனம் சோர்ந்து போய் விடுகிறது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே மனம் சோர்ந்து போய் விடுகிறது. ஒரு சின்ன தோல்வி வந்துட்டாலே மனம் சோர்ந்து போய் விடுகிறது. அல்லது ஒரு தடங்கள் வந்து விட்டாலே மனம் சோர்ந்து போய் விடுகிறது. நாமும் மனம் சோர்ந்து போய் விடுகிறோம். கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறோம். மனச்சோர்வு, கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை இழத்தல், இதை இரண்டுமே சேர்த்து உடல் ரீதியாக, மன ரீதியாக பல பாதிப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்துகின்றன என்பதை உளவியல் ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் புரிந்து கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை பெறத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிமிடம் அண்ணாவில் ஒரு கதையை நான் பகிர்ந்து இருந்தேன். ஒரு அம்மா 2 தட்டுல சாதத்தை வைத்து, ஒரு தட்டுல ஒரு முட்டையும் இன்னொரு தட்டுல வெறும் சாதத்தை மட்டும் வைத்து மகனிடத்துல எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். முட்டை இருக்கிற தட்டை மகன் எடுத்துக்கொள்கிறான். அதற்கு பிறகு தாய் முட்டை இல்லாத அந்த சாதத்தை பிசைகிற நேரத்துல அந்த சாதத்திற்கு உள்ளே 2 முட்டைகள் இருக்கின்றன. மகன் ஏமாந்து போய் விடுகிறான். 2வது நாள் தாய் 2 முட்டையை ஒரு தட்டிலும் ஒரு முட்டையை இன்னொரு தட்டிலும் வைத்து மகனிடத்துல கொடுக்கிறார். இந்த முறை மகன் என்ன செய்கிறான்? 2 முட்டை இருக்கிற தட்டை தன்னோடு எடுத்துக்கொள்கிறான். ஆனால் தாய் ஒரு முட்டை இருக்கிற தட்டை பிசைகிற நேரத்துல அங்கே இன்னும் 2 முட்டைகள் அதிகமாக இருக்கிறது. 2வது நாளும் மகன் ஏமாந்து விடுகிறான். 3வது நாள் ஒரு தட்டுல 2 முட்டைகளும் இன்னொரு தட்டுல ஒரு முட்டையும் சாதமும் இருக்கிறது. இந்த நேரத்துல இந்த மகன் சற்று குழம்பி போய் அம்மாவுடைய முகத்தை பார்த்து, அம்மா, எனக்கு நல்லது எதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க எதை கொடுத்தாலும் நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன நேரத்துல தாய் ஒரு முட்டையும் சாதம் இருந்த அந்த தட்டை மகனிடத்துல கொடுக்கிறார். அந்த ஒரு முட்டைக்கு கீழே 2 முட்டைகள், அவனுக்கு பிடித்த வறுத்த மீன்கள் கூட 2 அந்த சாதத்துக்குள்ளே இருந்ததாம். அன்புமிக்கவர்களே, சில நேரங்களில்
கடவுள் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்கிற மாதிரியான ஒரு உணர்வு, அல்லது நாம் ஏமாற்றம் அடைந்து விட்டதாக ஒரு உணர்வு, அல்லது நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிற நேரத்துல மன உளைச்சல் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். என்ன, கடவுள் கூட என் மேல இரக்கம் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிற மன உளைச்சல் ஏற்படும். அன்பு மிக்கவர்களே, நம்மை போல துன்பத்தில் இருப்பவர்கள், இப்பொழுது அழுது கொண்டு இருப்பவர்கள், அன்பிற்காகவும் அரவணைப்புக்காகவும் இயக்கத்தில் இருப்பவர்கள், இப்பொழுது நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பவர்கள், இப்பொழுது மற்றவர்களால் தள்ளி வைக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருப்பவர்கள், உங்களுக்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் இறைவன் உங்களோடு இருக்கிறார். எசாயா புத்தகம் 54வது அதிகாரத்துல நம்ம வாசிப்பது போல, ஒரு கணம் உன்னை நான் கை நெகிழ்ந்தாலும் பேரிரக்கத்தால் உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் என்கிற ஆறுதலான வசனங்கள் நம்மை வழிநடத்தட்டும். அன்பு மிக்கவர்களே, இப்பொழுது இருக்கிற துன்பமான நிலை, இப்பொழுது இருக்கிற சோகமான ஒரு சூழ்நிலை நம்மை விட்டு கடந்து போகும். தன்னுடைய பேரருளால் இறைவன் நம்மை மீட்டுக் கொள்வார் என்கிற அந்த விசுவாச உணர்வு நம்மில் மேலோங்கி இருக்கட்டும். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.